இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமைக்கு ஸ்ரீரங்கம் ஜீரான் பிரசாதம் பண்ணியிருக்கேன். யாராவது இப்போ தான் புதுசாக என்னுடைய சேனல் பார்க்குறேன் இல்லை அப்படிங்கிற வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு போட்டெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் காட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஒரு பெல் காட்டும். டச் பண்ணிடலாம் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதையும் டச் பண்ணிடலாம் வந்து நான் போடுற உங்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ பூரா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சமையல் வந்து அரைக்கீரை கூட்டு, ரசம், பருப்பு ரசம் தான் வழக்கம் போல் பருப்பு ரசம், பீட்ரூட் வந்து கறி, ஜீரா. இது பாருங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமையல் பார்க்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். ஆடி வெள்ளிக்கிழமையாக இருக்குது இன்றைக்கி. அதுக்கு வந்து நம்ம வந்து பிரசாதம் பார்க்கலாம். ஆடி வெள்ளிக்கிழமைக்கு அம்பாளுக்கு ஸ்வீட் தான் விசேஷம். அதுக்கு ஜீரா அப்படின்னு ஒரு பிரசாதம் பார்க்கலாம். இதை ஆம்பே குயினில் பண்ணலாம். இதுக்கு வந்து நெய்யே அதிகம் செலவாகாது. ஒரே ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். இது ரவையை வறுக்கிறதுக்கோசரம் விட்டுக்கலாம். அது வந்து முதல்ல என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துப்போம். ரவை ரொம்ப தேவை, அதுக்கு ரவை தான் மெயின். இதில் இந்த கப்பால் வந்து ஒரு கப் ரவை எடுத்துட்டுருக்கேன். ரவையை வறுத்துக்கலாம். அந்த கப்பாலே ஒரு கப் கல்கண்டு எடுத்துட்டுருக்கேன். குண்டு கல்கண்டை வந்து பெரிய கல்கண்டை உடச்சி எடுத்துட்டுருக்கேன் பவுட்ரு பண்ணி. இது வந்து வெல்லம், அதில் அதே அளவு கப்பு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் போட்டுக்கணும். பெருமாளுக்கு அம்பாளுக்கு வந்து ரொம்ப விசேஷம். அப்புறம் ஏலக்காய் தேவை. முந்திரி திராட்சை வந்து இதில் பண்ண மாட்டா. ஸ்ரீரங்கம் கோவிலில் வந்து பிரசாதுக்கு வந்து முந்திரி திராட்சையெல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம வந்து வீட்டில் பண்ணுறாலும் இப்போ எல்லாம் முந்திரி திராட்சையெல்லாம் போடுறோம். கோவிலுக்கெல்லாம் பிரசாதம் வந்து முந்திரி திராட்சை கிடையாது. இப்போ வந்து பண்ணித்தரான். ஸ்ரீரங்கத்துலலாம் போய் நம்ம ஏதாவது திடீர்னு எனக்கு ஒரு பர்த்டே பண்ணுறோம், குழந்தைக்கு பிரசாதம் பண்ணணும்னு சொன்னால் உடனே பண்ணி தந்துடுவா. ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். அதனால் அவள் உடனே பண்ணி கொடுத்துருவா. இதுக்கு நான் முந்திரி திராட்சை எடுத்துகிட்டு ஒரு 6-7 முந்திரி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஒரு 10 திராட்சை எடுத்துட்டுருக்கேன். இதில் அதே அளவு 2 கப் தண்ணி விடணும். பக்கத்து அடுப்பில் கொதிக்க வச்சுருக்கேன். நான் கொதிக்க வச்சு தான் விடணும். இந்த கப்பாலே 2 கப்பு தண்ணி எடுத்துட்டுருக்கேன். இது வந்து நாங்கள் ஆம்பே குயின், நான் போன வாரம் ஏற்கனவே இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் போன வாரம் வந்து மாம்பழ கேசரிக்கு போட்டேன். இது வந்து சின்ன சைஸ், அதை விட சின்ன சைஸு. இதை வந்து நம்ம இரும்பு நார் ப்ரெஷ்ஷெல்லாம் கொண்டு தேய்க்கக்கூடாது. சும்மா ஸ்மூத்தாக தேய்க்கணும். ஸ்க்ராச்சஸ் விழக்கூடாது. ஸ்க்ராச்சஸ் விழுந்ததுன்னா உங்களுக்கு இதாகிடும். கீரல் விழக்கூடாது பாத்திரமே. இந்த மாதிரி சில்வர் கரண்டியெல்லாம் போட்டு நம்ம கலரின்னு இருக்கக்கூடாது. அதில் ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். இது ஏற்கனவே ரோஸ்டட் ரவை தான், இருந்தாலும் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதை வறுக்கணும். இது வந்து இந்த கிண்ணத்தால் சமைச்சோம்னா வந்து உங்களுக்கு 10 நாள் 8 நாள் கேஸ் வந்து சேர்த்து வரும். இப்போ 40 நாளில் கேஸ் தீந்துடும் அப்படியே இந்த இதுலேயே சமைச்சோம்னா நமக்கு வந்து 48 நாள் 50 நாள் வரும் கேஸ். அது மாதிரி சேவ் ஆகும். சட்டுன்னு சூடாகிடும் கிண்ணம். 5 லேயர் இருக்குது. நான் ஏற்கனவே போன வாரமே எல்லாம் சொல்லிட்டேன். ஏன்னா அந்த கிண்ணத்தில் மாம்பழம் கேசரி பண்ணதுனால.
கிண்ணத்துக்கு மட்டும் 30 வருஷம் வாரண்டி. இதுக்கு ஹேண்டில் கிடையாது. சட்டுன்னு ஆகிடுது. ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். இந்த ரவையை வறுக்கிறதா நமக்கு வேலை. பக்கத்தில் இப்போ வெந்நீரை போட்டுவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சட்டுன்னு ஆகிடும். தண்ணி கொதிக்கிறத விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விடணும், மேலே தெளிச்சிடும். ஏன்னா கொதிக்கிற வெந்நீர். கட்டி தட்டு நினைக்காதீங்க, அப்புறம் அப்படியே நம்ம கலரி விட அந்த கட்டியெல்லாம் இதாகிடும். முதல்ல கொஞ்சம் தண்ணி பார்த்துட்டு தான் விடணும், மேலே அடிச்சிடும். அப்படி கலரி விட்டெல்லாம் அந்த கட்டியெல்லாம் உடஞ்சிரும். ரவை வேக வேக அந்த கட்டி உடஞ்சிரும். இந்த கிண்ணம் ரொம்ப நல்லது. ஹெல்த் கான்ஷியஸ்காரர்களுக்கெல்லாம் இது டயட்டுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் வேண்டாம், புளிக்கு உப்பு காரம் எல்லாமே கம்மியாக தான் போடணும். ஒரு மிளகா போடுறீங்களா அதுக்கு அரை மிளகா தான் போடணும், அப்படியே உரைக்கும். நான் ஆடி பண்டிகை அன்றைக்கி இதில் அவிழ் பண்ணி காட்டுறேன். ஆடி 18 அன்றைக்கி அவியல் பண்ணி காட்டுறேன் இந்த கிண்ணத்தில், பெருசு கிண்ணத்தில். இந்த பாருங்கள், ரவை கொதிக்கிற தண்ணி விட்டோடனே ரவை வெந்துருது. இதில் நம்ம இப்போவே நான் வந்து பச்சை கற்பூரம் போட்டுருவேன், ஏன்னா அது வந்து நல்லா கரைஞ்சுன்றும் அப்படின்னு சொல்லிட்டு. கல்கண்டை போட்டுக்கிறேன். வெல்லத்தையும் போட்டுக்கிறேன். நல்லா வெல்லமும் இந்த கல்கண்டு நான் பவுட்ரு பண்ணி தான் போட்டுருக்கேன். அப்போ அங்கே ஒன்று இங்கே ஒன்று கட்டி இருக்குது. கல்கண்டும் வெல்லமும் கரையிட்டோம். எங்களுக்கு இது நெய் தேவையில்லை தான், இதனால் நமக்கு நெய் சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கம் ஆகிடுது. அதில் இப்படி பண்ணால் தான் ருசியாக இருக்கும்னு. அதனால் நான் வந்து 1 ஸ்பூன் எதுக்கு நெய் விட்டுக்கிறேன். முந்திரி திராட்சையை வறுக்கிறதுக்கு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். எங்களுக்கு இதை சொல்லியே தான் சொல்லுவாங்க, நெய் விடக்கூடாது, எண்ணெய் நெய்யெல்லாம் கம்மியாக தான் செலவு பண்ணும் அப்படின்னு. ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். இது ஃபுட் கலர்லாம் போடவே வேண்டாம், இது இப்படி தான் இருக்கணும். இந்த கலரே இப்படி தான் இருக்கும். வெல்லமும் கல்கண்டு சேர்ந்து இந்த மாதிரி கலர் தான் இருக்கும். இதுக்கு ஈக்குவல் ரேஷியோ நம்ம எவ்வளோ ரவை எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஈக்குவல் ரேஷியோ குண்டு கல்கண்டை பவுட்ரு பண்ணி ஒரு கிண்ணம், அப்புறம் வந்து அதே அளவு வெல்லம் ஒரு கிண்ணம், 2 கிண்ணம் எடுத்துக்கணும்.
நீங்கள் நெய் சாதாரண பாண்டியில் பண்ணுறா இருந்தால் நீங்கள் வேறு கிண்ணத்தில் சாதாரண கிண்ணத்தில் பண்ணுறாத நீங்கள் வந்து நெய் வந்து ஒரு அரை கப் பக்கம் விட்டுக்கணும், செலவாகும். ஆனால் எனக்கு இந்த ஆம்பே குயினுக்கு வந்து அவ்வளோ செலவாகாது. இதில் வந்து காயெல்லாம் வதக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த கலராகவே இருக்கும். கேரட்டாகவே இருக்கும், பீட்ரூட்டாகவே இருக்கும், கலரே மாறாது. இதில் நெய் முந்திரி திராட்சை தாளிச்சு கொட்டிக்கலாம். ரொம்ப நெய்யை காய விட்டுறாதீங்க, காய விட்டுலாம் ஒரு மாதிரி சுட்ட நெய் வாசனை அடிக்கும். கொஞ்சம் நெய் காயட்டும் அப்படின்னு விட்டோம்னா சுட்ட நெய் வாசனை எடுத்துரும். அதனால் நெய்யெல்லாம் ரொம்ப காய விட வேண்டாம். திராட்சை போட்டுடுறேன். போட்டுடலாம். பாருங்கோ, பண்ணி பாருங்கோ, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ. ஆடி வெள்ளி இன்றைக்கி பிரசாதம் வந்து ஜீரா ஸ்ரீரங்கம் ஜீரா பிரசாதம் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு உள்ளே போய் பாருங்கோ, வீடியோவில் பாருங்கோ.